இந்த ஹதீதுக்கும் இப்ப உள்ள சோசியல் மீடியா என்கிற சமூக பாவனையாளர்களும் எவ்வளவு தூரமா நிக்கிறாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஹைபர் யுத்தம் முடிந்து அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க. என் நினைவு சரியாக இருந்தால் சஃபியா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட வாராங்க. சஹாபாக்கள் நிறைய பேர் முன்னாடி போறாங்க, பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியும். வருகிற நேரத்தில் ஒட்டகம் சறுக்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் மனைவியும் கீழே விழுகிறாங்க. பாலைவன பூமி, ஒரு சத்தம் கேட்டிருக்கும். இந்த ஹதீதை அறிவித்த நபித்தோழர் சொல்கிறார், அந்த படையில் யாரும் ரசூலுல்லாவையும் மனைவியையும் திரும்பி பார்க்கவில்லை அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், யாரும் திரும்பி பார்க்கவில்லை. விழுந்திருப்பாங்க, அன்கம்ஃபர்டபிளா இருக்கும், ஆடைகள் விலகி இருக்கலாம், பார்க்கிற பொழுது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். யாரும் விழுந்தவுடன் திரும்பி பார்க்கவில்லை அப்படிங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்த சஹாபாக்கள். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு முஸ்லிம் விழுந்து விட்டால், அது எதிரியாக இருக்கலாம், மாற்று கட்சியாளராக இருக்கலாம், மாற்று ஜமாத்தாக இருக்கலாம், எவ்வளவு கேவலமாக நடக்கிறோம் சகோதரர்களே. சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீதையும் ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த இடத்தில் நின்றிருக்கிறார்கள், அதே குர்ஆனையும் ஹதீதையும் படித்த நாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டுக்கும் இடையிலான இடைவெளி மிக தூரமாக இருக்கிறது. எங்களை நாங்களே சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும்.